நல்லா வளர்ந்திருக்கிற தோட்டத்துல திருட்டுத்தனமா வளர்ந்து நிக்கிற முள்ளுச்செடி மாதிரி ஏன் வீட்டுக்குள்ள இருக்க உங்க பொண்ணு சம்பந்தியமா? சும்மா நிறுத்தியா? யாருக்கு யார் சம்பந்தி? என் பையனை ஏமாத்தி தாலி வாங்கிக்கிட்டா உன் பொண்ணு என் புள்ளைக்கு பொண்டாட்டி ஆயிடுவாளா? முந்தானிய எவனுக்கோ விரிச்சிட்டு முடிச்ச மட்டும் என் புள்ள கையால வாங்கிக்கிறவெல்லாம் ஏன் மருமகள் ஆயிட முடியுமா? இல்ல நீதான் என் சம்மந்தி ஆயிட முடியுமா? தப்புமா, இப்படி பேசாதீங்க. இது ரொம்ப பெரிய தப்பு. என் பிள்ளை எந்த கைவாளித்தனமும் பண்ணல. என் பிள்ளைக்கு நடந்தது கொடுமை. அந்த கொடுமையோட வேதனையை புரிஞ்சுக்கிட்டு என் பிள்ளையோட மாசுபடாத மனசை மதிச்சு ஏத்துக்கிட்டவர் உங்க மகன். அவரைத்தான் எங்க குலசாமியா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட தெய்வத்தை பெத்தவங்க நீங்க. தரம் இல்லாத வார்த்தை உங்க வாயில இருந்து வரலாமா? தரத்தை பத்தி பேசுறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். அந்த தகுதியை உங்க மொத்த குடும்பத்துக்கும் இல்லாம ஆக்குனவ உங்க பொண்ணு. பெத்த வீட்டுக்கே பெருமை சேர்க்க துப்பு இல்ல, அடுத்த வீட்டுக்குள்ள வர ஆசைப்பட்டிருக்காவ. அவளுக்கு நீங்க வக்காலத்து வாங்கி பேசுறீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? கல்யாணத்தை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஜோடியா வந்து ஆசீர்வாதம் பண்ணி கல்யாணத்தை நடத்தி வச்சீங்க. அதுக்கப்புறம் ஏதோ புள்ளைங்க மனசுன்னு பேசி சமாளிச்சுட்டு உங்களுக்கு பிடிக்காதது எதுவும் நடக்காதுமான்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாம என் புள்ளைய கூட்டிட்டு போய் பொங்கல் வச்சீங்க. நானே வீட்டை விட்டு போனாலும் பரவாயில்லன்னு வக்கீலையும் போலீஸையும் கூட்டிட்டு வந்து உங்க பொண்ண மொத்தமா என் வீட்டுக்குள்ள அனுப்பிட்டீங்க. இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் பண்ற வேலையாயா? உங்க கோபம் புரியுதுமா, ஆனா சத்தியமா எதையுமே நாங்க திட்டம் போட்டு பண்ணல. காலமும் சூழ்நிலையும் எல்லாத்தையும் நடத்திட்டு போதுமா. நாங்க கையால் ஆகாத சாட்சியா நிக்கிறோமா. நீங்க கையால் ஆகாதவங்கன்னு இப்பதான் புரிஞ்சிருக்கா? இங்க பாருங்க, உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நடத்துங்க, எவ்வளவு தூரம் நடத்த முடியுமோ அவ்வளவு தூரம் நடத்துங்க. அடி வாங்கி உட்காருவீங்கல்ல, அப்ப பாத்துக்கிறேன் உங்களை. சூப்பர் அத்தை. இப்ப உங்களுக்கே வித்தியாசம் தெரியுதா? மனசுல இருந்த பாரம் பாதி குறைஞ்ச மாதிரி இருக்கா? என்னங்க இந்தம்மா இப்படி பேசுறாங்க? நம்ம புள்ளாங்க என்னெல்லாம் அல்லோலப்படுதோ தெரியலையே. விழுகா புலி கருப்பா. அட சும்மா பேச்சு. நம்ம பிள்ளைகிட்ட பேச முடிஞ்சா நம்மகிட்ட பேசுறாங்க. மாப்பிள்ள பிள்ளைய பாத்துக்கிடுவாரு. இவங்களால அங்க பேச முடியல, அதான் நம்மகிட்ட ஆத்திரத்தை காட்டுறாங்க. நீங்க என்னமோ சொல்றீங்க, எனக்கு மனசு கேட்கலங்க. நான் ஆனந்தி கிட்ட பேசணுங்க. ஆனந்தி போன் தான் அந்த அம்மா கையில இருக்கே. கொஞ்ச நேரம் சென்று பேசுவோம் பேச்சு, விடு. இந்த வீட்ல புதுசா ஏறின பாரம் என்னைக்கு இந்த வீட்டை விட்டு இறங்குதோ அன்னைக்குதான் என் மனசுல இருக்கிற பாரமும் இறங்கும். அத்தை ஆசைப்பட்ட மாதிரி உன்னை இந்த வீட்டை விட்டு இறக்குறேன். அதுவும் சும்மா இல்ல, இதே மாதிரி உன்னை சுத்தி இருக்கிற ஒவ்வொருத்தவங்களையா அழ வைப்பேன். கடைசியில எல்லாரும் உன்கிட்ட வந்து நீ இந்த வீட்ல இருக்க வேண்டாம் ஆனந்தின்னு சொல்ல வைப்பேன். அவங்களையே உன்னை கூட்டிட்டு போக வைப்பேன். இது நடக்குதா இல்லையான்னு பாரு.